வணக்கம். நம்ம இது வந்துட்டு பதஞ்சலி யோக சூத்திரா அதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ப்ரெசண்ட்டில் நம்முடைய மனதை வந்து வச்சு செயல்படும் பொழுது நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த விருத்தி இருந்துட்டு என்னென்ன அப்படின்ட்டு பாரதியை வந்துட்டு சித்த விருத்தி வந்துட்டு என்னென்ன அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா 5 அவத்தைகள் அப்படின்ட்டு எங்கள் புக்கில் சொல்லுவாங்க. 5 அவத்தைகள் அப்படின்னா கனவு, உறக்கம், பேருறக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிர் படக்கம், கனவு, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். நனவு அப்படின்னா நம்ம இப்போது நாமளாக நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நனவு. கனவு அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது நமக்கு வந்து உண்டாக பார்த்தீங்கன்னா கனவு. அது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவுல வந்து நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், அது நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ உறக்கம் சொல்லுவாங்க, அது கனவு இல்லாத உறக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேருறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறந்த அப்புறமா வந்து இருக்கிறீங்க அந்த உடல், அந்த ஆன்மா, அந்த ஆன்மா வந்துட்டு இருக்கிற நிலைக்கு பேர் தான் வந்துட்டு பேருறக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உயிர் படக்கம் அப்படின்னா வந்துட்டு சமாதி ஆகிறாங்க இல்லையா சித்தர்கள், ஞானிகள், இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் வந்துட்டு உயிர் படக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கனவு வந்து பார்த்திங்கன்னா கனவு வந்துட்டு ஒரு 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 வந்து ஒரு விபரீத ஞானம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? கனவு நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய வந்து கனவு காட்டுறோம் இல்லையா? கனவு காட்டுறோம் இல்லையா? அது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த கனவை வந்துட்டு நம்ம வந்துட்டு செயல்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விபரீத ஞானம் சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே அந்த கனவுலேயே வந்துட்டு வந்து இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து 5 வந்து அவத்தை வந்துட்டு புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சித்தர் புக்கில் பிரமாணம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா காட்சி, அதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபியம்னு பார்த்தீங்கன்னா கனவு, சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விகற்பம் தான் வந்து இது உறக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா நித்திரை தான் வந்து பேருறக்கம். அப்புறம் வந்து ஸ்மரணை பார்த்திங்கன்னா வந்து உயிர் படக்கம், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படி சொல்கிறாங்க. பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா நம்முடைய ஐம்புலங்கள் கொண்டு நம்ம வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அனுமானம் சொல்கிறாங்க. அனுமானம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யோகத்தால் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? இது செய்தால் இது தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம மூளையை வச்சு நம்ம வந்து யோசித்து செய்ய முடியல, அதுதான் வந்துட்டு அனுமானம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆகமம் அப்படின்னா வந்துட்டு உரைகள்லாம் என்னது புக்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவு, அதான் வந்துட்டு ஆகமம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வியாபியம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பொய்யறிவு என்ன. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மெய்யான அந்த பொய் அறிவு வந்துட்டு பொய் நமக்கு தெரியாது. அது வந்துட்டு நம்ம வந்து நிஜமாலுமே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம், சரிங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா வியாபியம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விகற்பம். விகற்பம் அப்படின்னா ஒலியை மாத்திரம் தழுவி நிற்கும் உணவு. புரியுதுங்களா? சவுண்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டு வந்துட்டு இதுதான் நடக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய நாலேஜுக்கு வந்துட்டு தெரியுது இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விகற்பம். இது பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறது? திரும்ப சொல்லட்டுங்களா? இதெல்லாம் ஏன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது அது பயன்படுத்தி பாருங்கள். இது நமக்கு வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட் வந்து நமக்கு யாருங்கிறது நமக்கு தெரியும் வெளியில். அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த அறிவு நாலேஜு. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அனுமானம் அப்படின்னா வந்துட்டு யூகிச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற நாலேஜு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உரைகள்லாம் வந்து புக்ஸ் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜு. அப்போ பார்த்தீங்கன்னா போய் வந்து வியாபியம் அப்படின்னா பொய்யான ஒன்றை உண்மைன்ட்டு சொல்கிறது. சரிங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா வியாபியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விகற்பம் அப்படின்னா சவுண்டு மட்டுமே கேட்டுட்டு நம்ம வந்து கேட்டுட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அது. ஓகேங்களா? நன்றி. ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் திருவடிகளே சரணம்.